ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஐலி சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்ன யாருமே பாப்பாவை பார்க்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு நொந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிவா ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க, அக்கா கூட உன்னை அவங்க உள்ளே கூப்பிடலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அண்ணி நம்மளால் எவ்வளோ காயப்பட்டாங்க, அதனால அவங்க என்ன சொன்னாங்க, தன்மானத்தை நீ இழந்துடாத அந்த வீட்டுக்கு அதனால் நீ கொஞ்சம் எனக்காக புரிஞ்சுக்கிட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிவா இதை கேட்டுட்டு ரொம்பவே நம்ம இந்திராணி மேலே கோவமாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம உதயபெருமாளை தான் காட்டுறாங்க. உதயபெருமாள் அவங்க சங்கரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே நொந்து, நான் இந்த தவறை தெரிஞ்சு செய்யலை சங்கரி, என்னோட சூழ்நிலை உனக்கு புரியும் நினைக்கிறேன், என்னோட புள்ள சிவா தான் தெரிஞ்சும் அவன் என் பக்கத்தில் இருந்து கூட அவனை என்னால் அவனை தொட்டு அவனை பார்க்க முடியல, என்னால் அந்தளவுக்கு நான் பாவி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரி கிட்ட சொல்லிட்டு அழுகிறாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு பாவம் மோட்சமே கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா நான் அந்தளவுக்கு பாவம் பண்ணிட்டேன் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழுதுகிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம இந்திராணி வந்துடுறாங்க. இந்திராணி கேட்குறாங்க, சித்தப்பா தப்பாக நினைக்காதீங்க, நான் உங்களை திருப்பி திருப்பி கேட்குறேன்ட்டு, சிவா உங்களோட பையன் தானே, என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, நான் உண்மையாக இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட நம்ம உதயபெருமாள் போய் சொல்லிடுறாங்க. இதை நினச்சி இந்த பக்கம் ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்திராணிக்கிட்டேயே நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மறைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த பக்கம் இதெல்லாம் இந்திராணி கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பாவை நம்ம ஐலியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில் இருக்காங்க, மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இதை கேட்டுட்டு இந்திராணி வீட்டில் நடந்ததெல்லாம் வச்சு யோசித்து பார்க்குறாங்க. இனி நம்ம இந்த வீட்டில் இருந்தால் யாரும் நம்ம பிள்ளையை பார்க்க மாட்டாங்க, இதனால நம்ம பிள்ளை பாதிக்கப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அதிரடியான முடிவு எடுத்துட்டு நம்ம இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா அயலை வீட்டுக்கு பாவை பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நிரந்தரமாக போகிற மாதிரி போயிடுறாங்க. என்னன்னா இது இந்திராணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயபெருமாள் ஒரு பக்கம் கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலை நம்ம இந்திராணி எடுக்கலை. இந்த பக்கம் நம்ம ஐலி சிவா நம்ம இந்திராணியை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்திராணி கிட்ட பேசுகிறாங்க, என்ன நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்னும் போது, ஆமாம் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, நீங்கள் இல்லாத வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, அந்த வீட்டில் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த கலையை இழந்து போச்சு, என் பிள்ளையும் உங்களை நினச்சி கஷ்டப்பட்டுட்டே இருக்கா, அவள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல அயலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அயலியும் பரவாயில்ல நீ நீங்கள் ஏன் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, இவங்கெல்லாம் ஒரு நாள் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு நம்ம ஐலி ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஐலி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம பாவி பாப்பாவும் ஐலியை பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நினச்சி இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி கிட்ட நம்ம ஐலி சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க, எதுவும் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலிக்கிட்ட நம்ம இந்திராணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம இந்திராணிக்கு மறுபடியும் உதயபெருமாள் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்திரா இன்னும் வீட்டுக்கு நீ வரவே இல்லை அப்படின்னும் போது, இல்லை சித்தப்பா இனி நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம உதயபெருமாள் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இந்திராணி சொல்கிற அப்படின்னும் போது, இல்லை நானும் என் குழந்தையும் யாருக்குமே பாரமாக இருக்க விரும்பலை, இனி அந்த கம்பெனி முழுக்க எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என் குழந்தை அதோட சந்தோஷம் இருந்தால் போதும், அந்த வீட்டில் அந்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், அதுவும் இல்லாமல் அந்த யாருமே உண்மையான பாசத்தோடு இல்லை, என் குழந்தைய விட்டு போனால் என் குழந்தைக்கு என்ன ஆகும்ன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் பயந்துட்டுருக்க முடியாது, அதனால் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க சொல்ல, இந்த பக்கம் நம்ம கபிலனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அக்கா அங்கே போயிட்டானா இந்த எப்படியாவது இந்த சிவாவை கூட்டிகிட்டு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்களே கண்டி, என்னடா இது இந்திராணி போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீலிங் ஒரு பக்கம் கூட இல்லை. இந்த பக்கம் எல்லாருக்குமே பயம் அதிகரிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஐலி சிவா திருப்பியும் உள்ளே வந்துருவாங்க அப்படின்ட்டு. இதனால் எல்லாருமே
இந்திராணியை கம்பல் பண்ணுறாங்க நம்ம ஐலி சிவா வீட்டுக்கு வந்து. அப்போ வந்து நம்ம உதய பெருமாள் சொல்கிறாங்க, நீ என்னன்னாலும் நடத்திக்கம்மா, உன் இஷ்டமா, அதுவும் வீடுமா, அதனால் நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்றாங்க. இல்லை சித்தப்பா, என்னோட முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன செஞ்சால் நீ அந்த வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லும்போது, நான் கேட்பேன், ஆனால் அது நடக்காது, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்லு, நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட உதய பெருமாள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, எனக்கு அயலி சிவா அந்த வீட்டுக்கு வரணும், அப்போ தான் நானும் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு செல்வநாயகி, நம்ம கபிலன், ரித்திகா எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இது, இவ இந்த மாதிரி ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு கெடு வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னும் போது, அப்போ அதெல்லாம் முடியாதுன்னா நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உதய பெருமாள் சொல்கிறாங்க, ரித்திகா, நான் இந்திராணியை தான் பேசிகிட்டு இருக்கோம், நீ எதுலேயும் தலையிடாத, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா அப்படின்னும் போது, அமைதியாக இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் உதய பெருமாள் சொல்கிறாங்க, உனக்கு என்ன, அவங்க 2 பேரும் வந்தால் நீ வருவல்ல அப்படின்றாங்க. வருவேன் சித்தப்பா அப்படின்றாங்க. அப்போ சரி ஓகே, நீ அவங்க 2 பேரையும் நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளை மீறி நம்ம செல்வநாயகியால் எந்த இடத்துலையுமே பேச முடியாமல் ஆயிடுது. இந்த பக்கம் நம்ம இந்திராணி நினச்ச மாதிரியே நம்ம ஐலியையும் சிவாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரியோட வீட்டு ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே வந்து சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி மேலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐலிக்கிட்ட அவங்களோட பரம்பரை நகையை கொடுத்து, நீ போட்டுக்கோ, நீ வந்து நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதனால் நீயும் வந்து ஒரு நகை போட்டுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலிக்கு ஒரு நகையை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு செல்வநாயகி, நம்ம ரித்திகா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டு, என்ன நீங்கள் இந்த நகையை கூப்பிட்டு போய் அவளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, செல்வநாயகி, கொஞ்சம் நேரம் நீ அமைதியாக இரு ரித்திகா, இந்த நேரத்தில் நீ எதையும் பேசாத அப்படின்னுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஐலி சொல்கிறாங்க, இல்லை நீ எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கப்புறம் நம்ம அகிலாண்டேஸ்வரி எல்லார் கழுத்துலையும் நகை இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஐலி கழுத்தில் மட்டும் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நகையை எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் ஒரு நிறைஞ்ச மாதிரி அந்த நகையை வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுது சொல்லலாம். அந்த அளவுக்கு ஐலி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம இந்திராணிக்கு ஒரு மாதிரியாயிடுது. இல்லை நீ அவங்க எனக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டதுனால என்னால் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பரவாயில்ல ஐலி, யார் போட்டா என்ன, நீ நகை போட்டுக்கிட்டல, அது எனக்கு போதும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம இந்திராணியும் சொல்லி இந்த பக்கம் இது பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்மா கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு கபிலன் வந்து ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான், இத்தனை நாள் இல்லாமல், ஐயோ இவன் டார்ச்சர் நம்மளுக்கு தாங்க முடியலையே, என்னதான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அகிலாண்டேஸ்வரியோட ஃபோட்டோவை அனுப்பி, இந்த லேடியை நீ அந்த பொருளால் நீ போட்டு தள்ளணும் அப்படின்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு நம்ம கபிலன் வந்து, ஐயோ அடுத்த பிரச்சனையில் இவன் நம்மளை மாட்டி விடுறானே அப்படின்னும் போது, முடியாதுன்னு சொன்னால் நம்ம விஷயத்தை எல்லாருக்கிட்டே சொல்லிடுவானேன்ட்டு நம்ம வர்மாவுக்கு பயந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு குறி வைக்கிறாங்களே சொல்லலாம். இதை பார்த்துட்றாங்க நம்ம ஐலி. கண்டிப்பாக அகிலாண்டேஸ்வரிக்கு எதனா ஒன்றுனா கண்டிப்பாக நம்ம ஐலி சும்மா விட மாட்டாங்க. நம்ம அங்கே ஒரு ஆள் வந்து தாக்கும் போதே நம்ம அகிலாண்டேஸ்வரியை காப்பாற்றின ஐலி, நம்ம அகிலாண்டேஸ்வரியை நம்ம ஐலி காப்பாற்ற மாட்டாங்களா? இந்த நேரத்தில் நம்ம கபிலன் வந்து ஐலியோட வலையில் சிக்கிப்பாங்கன்னு தான் சொல்லணும். எல்லார் முன்னாடியும் கண்டிப்பாக இந்த வாட்டி கபிலன் தப்பிக்கவே முடியாது. எல்லாருக்குமே நம்ம கபிலனோட உண்மையான முகத்தை வந்து நம்ம ஐலி இந்த இடத்துல காமிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.